ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலண்டர் ப்ராப்ளம்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அதுதான் லாஸ்ட் வீடியோஸ்லையும் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொஷினை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். சரி, இப்போ இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் ஆட் டேஸ். கவுண்டிங் ஆஃப் ஆட் டேஸ். ஆட் டேஸ் அப்படின்றது நான் என்னன்றதை சொல்கிறேன். சரிங்களா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், திருப்பியே சொல்கிறேன். ஓகே, இப்போது நம்பர் ஆஃப் டேஸ் இன் நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஆர்டினரி இயர். சரி, ஆர்டினரி இயரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது? 365 டேஸ். ஸோ இந்த 365 நான் 7ஆல் டிவைட் பண்ணேன். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? ஓகே, ஸோ 52 டைம்ஸ் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். பட் ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 வரும். இந்த 1ன்றது தான் ஆட் டே. சரியா? ஸோ ஒரு நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அதுக்கு பேர் தான் நம்ம ஆட் டே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆர்டினரி இயராக இருந்தால் அப்போ அதோட ஆட் டே எவ்வளோ வரும்? 1 வரும். சரி, இதே லீப் இயராக தான் 366 அதை 7ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணால் 2 ஆட் டேஸ் வரும். ஸோ லீப் இயராக இருந்தால் என்ன ஆட் டேஸ் வரும்? 2 ஆட் டேஸ். ஸோ அப்போது ஆர்டினரி இயராக இருந்தால் ஒரு ஆட் டே, அந்த லீப் இயராக இருந்தால் 2 ஆட் டேஸ் வரும். சரி, நெக்ஸ்ட்டு. சரி, இப்போது 100 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா 100 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இந்த 100 இயர்ஸில் மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டினரி இயர்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் லீப் இயர்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ 100 இயர்ஸில் 76 ஆர்டினரி இயர்ஸ் இருக்குது. ஓகே, 76 ஆர்டினரி இயர்ஸ் இருக்குது அண்ட் 24 லீப் இயர்ஸ் இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், 76 ஆர்டினரி இயர்ஸ்க்கு ஒரு ஆர்டினரி இயருக்கு ஒரு ஆட் டே அப்படின்னா 76 ஆர்டினரி இயருக்கு 76 ஆட் டேஸ் ப்ளஸ் ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டேஸ் அப்படின்னா 24 லீப் இயருக்கு 24 × 2. அப்போது 76 + 48. ஓகேங்களா, 76 + 48 வந்து 124 ஆட் டேஸு. சரி, இந்த 124 நம்ம என்ன பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணோம். 7ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபைனலி we will be getting 5. அப்போது மொத்தம் 100 இயர்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இருக்குது? 5 ஆட் டேஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, 100 இயர்ஸில் 5 ஆட் டேஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, சிமிலர்லி ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, இப்போ 100 இயர்ஸில் 5 ஆட் டேஸ். சரி, அதே மாதிரி 200 இயர்ஸில் எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னா 3 ஆட் டேஸ். சரிங்களா, 200 இயர்ஸில் 3 ஆட் டேஸ். சரி, அப்போது ஏன் வந்து 3 ஆட் டேஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் பாருங்கள். 100 இயர்ஸில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குது? 5 ஆட் டேஸ் இருக்கா? அப்போது 200 இயர்ஸ்னால் 5 × 2. ஓகே, அப்போது 10. ஓகே, அப்போ 10 அப்படின்னா என்ன? 10 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும்? 3 வரும். அதுதான் அந்த இதோட 3 ஆட் டேஸ் கணக்கு. சிமிலர்லி 300 இயர்ஸ்னால் 1 ஆட் டே வரும். 1 ஆட் டே. சரி, நெக்ஸ்ட்டு 400 இயர்ஸ்னால் எத்தனை ஆட் டேஸ் வரும் அப்படின்னா 0 ஆட் டேஸ் வரும். ஓகே, அப்போது 100, 200, 300, 400. ஓகே, ஸோ அப்போது 400 இயர்ஸ் அப்படின்றது லீப் இயர். தேர்ஃபோர் ஒன் மோர் டே ஹாஸ் பீன் டேக்கன். ஓகேவா? 400 இயர்ஸ் அப்படின்றது லீப் டே அப்படின்றதால 1 மோர் டே ஹாஸ் பீன் டேக்கன். இங்கே என்ன சொல்ல வரேன்? 1 மோர் டே ஹாஸ் பீன் டேக்கன் அப்படின்றது என்ன? இப்போ பாருங்கள், இப்போ 100 இயர்ஸ்க்கு எத்தனை ஹாட் டேஸ் பார்த்தோம்? 5ஆ? இப்போ 5 × 4ஆ? இது கிடையாது, இதோடு நான் ஒன்று ஆட் பண்ணோம். பிகாஸ் இது 400 டேஸ் வந்து லீப் இயர். ஸோ அப்போது நமக்கு லீப் இயராக இருந்தால் ஆட் டேஸ் எத்தனை வரும்? எக்ஸ்ட்ராவாக வந்து 1 வரும். நார்மல் இயர் வந்து வரும்போது 1 ஆட் டே, லீப் இயராக வரும்போது 2 ஆட் டேஸ் வரும்ல. ஸோ அப்போது 1 மோர் ஆட் டே we need to add it. ஸோ அப்போது ஆட் பண்ணும்போது 5 4 20, 20 + 1 21. அப்போது 21 7ஆல் டிவைட் பண்ணால் ஆட் டேஸ் வந்து 0. அதுதான் 400 இயர்ஸ்க்கு 0 ஆட் டேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்,
அதாவது ஆட் டேஸ் அப்படின்ற கான்செப்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டு சால்வ் கேலண்டர் கொஷின்ஸ். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் ஆட் டேஸு நான் என்ன, அதை எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் நிறைய கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ. பை.